கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 ஐய வசனங்கள். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டுமென்றால் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியோடு இருக்கிறோமா, விருப்பத்தோடு இருக்கிறோமா? இன்றைக்கு அநேக காரியங்களிலே, உலக காரியங்களிலே விருப்பத்தோடு இருக்கிறோம், வாஞ்சியோடு இருக்கிறோம், நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோமா? இந்த உபவாச நாட்களிலே, லெந்து காலங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 40 நாள் உபவாச நாட்களிலே நாம் நம்மை நாமே வெறுத்து வாழ்கிறோமா? சுயத்தை வெறுக்கிறோமா? கர்த்தருக்காக வாழ நினைக்கிறோமா? தேவ சித்தத்தை செய்கிறோமா? நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகளாய், ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறவர்களாய், சுயத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நம் உபவாசம் இருந்து கர்த்தரை தேடும்போது, அவரை கிட்டி சேரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான நிலையான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நம் தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். பிரியமானவர்களே, உலக காரியங்களை வெறுத்து கர்த்தர் மீது வாஞ்சியோடு இருப்போம். ஞான பாலின் மேல் வாஞ்சியோடு இருப்போம். இரவும் பகலும் வேத வார்த்தைகளை தியானிப்போம். ஹல்லேலூயா. வார்த்தையாகிய தேவனை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறையும் வராது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியவில்லை. ஏனென்றால் இருதயத்திலே மாம்சத்தின் கிரியைகள் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கெட்ட குணங்கள் இருக்குமென்றால், துர்குணங்கள் இருக்குமென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது. நாம் உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுகிறோம் என்றால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயத்திலே துர்குணங்கள் இருக்கக்கூடாது, கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கெட்ட குணங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாய், மனம் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். மனம் திரும்பும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரல் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று வேதம் சொல்கிறது. நம் இயேசு கிறிஸ்துவோடு கிட்டி சேர வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கிற பொல்லாத குணங்கள், கெட்ட சுபாவங்கள், மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறதா? கசப்பு இருக்கிறதா? மற்றவர்கள் மீது கோபத்தோடு வைராக்கியத்தோடு கசப்போடு இருக்கிறோமா? மூர்க்கம் இருக்கிறதா? கூக்குரல் இருக்கிறதா? தூசணமான வார்த்தைகள் பேசுகிறோமா? அல்லது மற்ற எந்த ஒரு கெட்ட குணங்களும் நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குமென்றால், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, மனம் திரும்பும் போது அவர் நம்மை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்திலே வாழ்ந்த நம்மை தூக்கி எடுத்தவர். எப்பொழுதெல்லாம் நாம் விழுந்து போகிறோமோ கர்த்தரே நம்மை தூக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய கிருபையே நம்மை தாங்குகிறது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம் தேவ சமூகத்தில் இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா.
வேதத்தில் நான் வாசிக்கிறோம், யாக்கோபு 1:21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கொடிய துர்குணங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கிற கெட்ட சுபாவங்கள், எல்லாவித அழுக்கான காரியங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த உலக காரியங்கள், உலக துன்மார்க்க ஜீவியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை தேவன் அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நாம் அவரண்டை வரும்போது, மனம் திரும்பும் போது அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமான்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் போது அது ஒரு நாள் 100 மடங்காக பலன் கொடுக்கும். பிரியமானவர்களே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 அது பலன் கொடுக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக பலன் கொடுக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? தேவ சித்தத்தை செய்கிறோமா? தன்னைத்தான் வெறுத்து வாழ்கிறோமா? இந்த உலக காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? அல்லது இந்த உலக காரியத்திலே அடிமையாய் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம். உபவாசத்தோடு கர்த்தரை தேடும்போது அநேக காரியங்களை, நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் நம்மை விட்டு நீங்க கடவுது. பிரியமானவர்களே, துர்குணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கபடமான காரியங்கள், பொய்யான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. புறங்கூறக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன் என்று வேதம் சொல்கிறது. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் என்று வசனம் சொல்கிறது. வடகாற்று மலையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே புறங்கூறுகிற ஒரு சுபாவம் இருக்கிறதா? மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தரோடு வாசம் பண்ண வேண்டும் என்றால் நமக்குள்ளே புறங்கூறுகிற குணங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மீது சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை நாம் எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? கர்த்தரோடு நாம் இசைந்து வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கெட்ட குணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று. நம் உண்மையோடு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சத்ருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. பொய்யான காரியங்கள், புரட்டு வாயாக இருப்பது, புரட்டி பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வேண்டாம். பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு தடையாக இருப்பது இந்த பொய் என்ற சுபாவம். எதை எடுத்தாலும் பொய் பேசுவது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த உண்மை இருக்கும்போது மாத்திரமே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பொய் பேசும்போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும். வேதம் சொல்கிறது, பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை அழிப்பதற்கு பொய் என்ற ஒரு சுபாவம் காரணமாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். பொய் என்பது பிசாசுடைய சுபாவம். நமக்குள்ளே அது இருக்கிறதா? பிசாசின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அவைகளை விட்டுவிட வேண்டும். மனம் திரும்ப அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ளே கெட்ட குணங்கள் இருக்கிறதா? பொய்யான காரியங்கள் இருக்கிறதா? மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்கிறதா? வஞ்சகத்தான காரியங்கள், மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்கிறதா? பொறாமையான எண்ணங்கள் இருக்கிறதா? மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா?
புறங்கூறுதல் இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமென்றால் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது. அவைகளை விட்டு மனம் திரும்பும் போது, தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும், பல கிருபைகளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும்போது, இப்படிப்பட்ட கெட்ட சுபாவங்களுக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தருடைய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடும் போது நம்முடைய இருதயத்திலே தீமையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு கர்த்தரை தேட வேண்டும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு கவனமாயிருப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இடரல்கள் வராதபடிக்கு, நாம் பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எப்படி பிறந்த குழந்தைகள் எப்பொழுதுமே பாலுக்காக காத்திருக்குமோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருப்போம். நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தைகளை வாஞ்சிக்கட்டும், அந்த வார்த்தைகள் மீது விருப்பமாக இருக்கட்டும். அப்பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து சீர்திருத்திக் கொள்வோம். உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். அதற்கு தகுதி உள்ளவர்களை மாற தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. குடும்பத்தில் என்னென்ன காரியங்களில் நன்மைகள் வேண்டுமோ எல்லாவற்றையும் கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு கூட இருந்து பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகப்படுத்துவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். கர்த்தரே சுகப்படுத்துங்க, உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். மனம் இறங்குவீராக, உதவி செய்யுங்க. எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்ப்பத்தின் கனி தடைகள் நீங்குவதாக. ரீபா கபரா ஷாக்கரக தூரா கபரா கபரா ஷாக்கா தேரே ஹந்தரோ ரீபா லரதரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ கபரா சாந்த ரதன ஹதுரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க, நன்மையை கட்டளையிடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கு விலகி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படட்டும். ரீபா ரபா து ரபா கேரே ஷேகே லதன ஹந்தரோ ரீபா ரபா ரபா து ரபா கேரே ஷேகே லதன ஹந்தர தான ஹது ரபா. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் வழி நடத்துவீராக, பாதுகாத்து கொள்வீராக, மென்மேலும் உயர்த்துவீராக.
ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தில் வாஞ்சியோடு இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்ட்ரி மூலமா இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ துக்கங்களோ கண்ணீரோ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே பிள்ளைகளை வழி நடத்துவீராக. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிய கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.